எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம், அதனுடைய 5 வசனம் 6 வசனம். யாராவது ஒருவர். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். அல்லேலூயா. வாலிப வயதின் குமாரர், தேசத்தினுடைய முதுகெலும்பு ஒரு வாலிப பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்களேன். தேசத்தினுடைய முதுகெலும்பு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இல்ல அரசியல் அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் வரவேற்பது வாலிபர்களை தான். பரலோகமும் வாலிபர்களை தான் அதிகமாக விரும்புகிறது. எனவேதான் இங்கே சங்கீதக்காரன் சொன்னான், வாலிப வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஒரு வேடனுடைய கையிலே இருக்கிற ஒரு அம்பு வேடன் விரும்புகிறதை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அப்படிதானே? சொல்ல சரியா? எத்தனை பேர் புரியுது? வேடன் கையில் இருக்கிற அம்பு அந்த வேடன் என்னத்தை விரும்புகிறானோ அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கும். இங்கே பலவான் என்று சொல்லுகிறது யாரை? சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ஜல்லிக்கட்டு இல்லைன்னாங்க. அந்த தலையெழுத்தை மாற்றினது யார்? மெரினாவில் யாரு? வாலிபர்கள் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுகிறது யார்? யாரு? வாலிபர்கள் தான். அப்போ ஒரு பெரிய எழுப்புதலை யாரால் கொண்டு வர முடியும்? யாரால் கொண்டு வர முடியும்? வாலிபனால கொண்டு வர முடியும். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவைகளால் தன் அம்பார துணி என்பது அம்புகள் வைக்கிற இடம். அந்த பின்னாடி வேடனுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருப்பான்? ஒரு பை மாதிரி இருக்கும் தெரியுமா? அப்படி எடுத்து தான் என்ன செய்வாங்க? அப்படி வச்சு இப்படி அம்பு விடுவாங்க. அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின மனுஷன் யாரு? பாக்கியவான். ஹென்றி சாமுவேல், இந்த வாலிபர்கள் என்கிற இந்த அம்புகளினால் என் அம்பார துணியை நிரப்ப நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 1000 வாலிபர்களை கொண்டு வாங்க, அதுல 100 வாலிபர்களை சபைக்கு போகாத 100 வாலிபர்களை இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்கு சொந்தமாக்குங்க. என்னுடைய ஜெபம் அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிப பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு பலத்திற்குரியவர்கள். வேதம் சொல்லுகிறது 119:9 சங்கீதத்தில், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. நீதிமொழிகள் 20:29 சொல்லுது, வாலிபனின் அலங்காரம் அவனுடைய பராக்கிரமம். ஆமென். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. வசனத்தின்படி காத்து கொள்ளுகிற வாலிபர்கள், வாலிபர்களுடைய பராக்கிரமம், வாலிபர்களுடைய அலங்காரம் எது? அவளுடைய பராக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்றி அனுப்புவார். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் இன்று தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் அறிந்து கொள். இந்த வாலிப வயது என்பது எப்படி வேணாலும் வாழ நினைக்கிற ஒரு வயது. அப்படித்தானே? எப்படி வேணாலும் நாம வாழலாம். இனிமே அப்பம் பேச்ச கேட்கணும்னு எனக்கு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அதனாலதான் பிரசங்கி ஞானவான் பிரசங்கி புத்தகத்தில் எழுதுகிறான், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, கண்ணின் காட்சிகளில் நட, நெஞ்சின் வழிகளில் நட. ஆனால் எல்லாவற்றிலும் இன்று தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் நீ அறிந்து கொள். நீ அறிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. தேவன் உன்னையும் என்னையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். 1996 வருஷம் இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத விட, இயேசு என்னை தமக்கு சொந்த பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார்.
என்னுடைய வாலிப வயதில் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தவன். 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னை கொண்டு போய் விடுதலை விட்டார்கள், ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க. என்னுடைய குடும்ப சூழ்நிலை. 9வது படிக்கும் போது கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போவேன். ரஜினிகாந்த் ரசிகராக இருந்தவன். உறுப்பினர் கார்டு எனக்கு உண்டு. ரஜினிகாந்த் படம் வந்துருச்சுன்னா ரசிகர் காட்சியில முதல் காட்சியில போய் உட்காருவேன். என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. பொல்லாத பாவ பழக்கங்கள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள். இரவு நேரத்தில் எல்லாரையும் தூங்க வச்சுட்டு சினிமாவுக்கு ஓடிடுவோம். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கு போன் வரும், உங்க பையன் அடங்க மாட்டான், வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு. எங்க அப்பா ஒரு போலீஸ்காரராக இருந்தார், தலைமை காவலராக இருந்தார். எனவே என்னுடைய இருதயத்தில் பயம் இல்லாமலே நான் வாழ்ந்தேன். பயம் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா சொல்லுவாரு, என்ன வேணாச்சு நான் பாத்துக்கிறேன்டா, டிபார்ட்மெண்ட்ல இருக்க நான் பாத்துக்கிறேன் பார். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை. இதே காட்டுமன்னார்குடியில எங்க அப்பா வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்த என்னை தான் நான் அறியாத நேரம், புரியாத நேரம், விரும்பாத நேரம், யோசிக்காத நேரம் இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். சீர்காழியில் இருக்கிற LMC கிரவுண்ட்ல நடந்த ஒரு மாபெரும் கூட்டத்தில் இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். 1996ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இயேசு என் கையை பிடித்தார். 25 ஆண்டுகள் லட்சக்கணக்கில் வாலிபர்களுக்கு மத்தியில் நான் பேசிவிட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை கொண்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வர முடியுமானால் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தேசத்தை எளிதாய் இயேசுவுக்கு சொந்தமாக்கி விடலாம். ஆமென் சொல்லுங்களேன். இது மதம் மாற்றுகிற கூட்டம் அல்ல, மதத்தை மாற்றுவது நம்முடைய நோக்கமும் அல்ல. உன் குடும்பத்தை கவனி, உன் குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை கவனி. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் தவறான கண்ணோட்டத்திலே வாழுகிறார்கள். பாருங்களேன், நான் பிரசங்கம் பண்றேன், எங்க அம்மா அங்க வந்திருக்கிறாங்க, அவங்களும் வாலிபர்களாக தான் இருக்கிறாங்க. சோத்திரம். என் மனைவி வந்திருக்கிறாங்க, என்னுடைய 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. குடும்பமாய் தான் நாங்கள் ஊழியத்திற்கு போகிறோம். அப்போ ஒரு வாலிப காலத்தில், வாலிப வயதில் இயேசு என்னை பிடித்தார். எனக்கும் ஆயிரமான கனவுகள், எனக்கும் ஆயிரமான ஆசைகள் எல்லாம் இருந்தது. எக்கச்சக்கமான கனவுகளோடு, எக்கச்சக்கமான விருப்பங்களோடு நான் வாழ்ந்தாலும் கூட 96ஆம் வருஷத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சுட்டு வரேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நல்ல கவனிங்க. ஒரு மனிதனை கொண்டு நாம் படிச்சிருப்போம், அவர்களை கொண்டு இவர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஏன் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? வால் போஸ்ட்லாம் ஒட்டினதை பார்த்துட்டு எங்க இருந்து ஒருத்தர், ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாராம், வாலிபர்கள் எழுப்புதல் கூட்டம்னா என்ன, எழுப்புதல்னா என்ன அப்படி சொல்லிட்டு வைக்கும்போது சொன்னாராம், எழுப்பி நீ கிழிச்சிட போறட்டு வச்சாராம். ஆமென் சொல்லுங்களேன். நாங்க எழுப்புறதுக்கு வரலப்பா, இங்க உங்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். முன்னே நீங்கள் மரித்தவர்களாய் இருந்தீர்கள், முன்னே நீங்கள் பாவத்தில் இருந்தீர்கள், முன்னே நீங்கள் அக்கிரமத்தில் இருந்தீர்கள், முன்னே நீங்கள் வேறு விதமாய் நடந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் சொல்றேன், வாலிபனே நீ கர்த்தர் கையில இருக்க இன்னைக்கு விருப்பம் கொள். ஆமென். தேவன் விரும்புகிற இடத்திற்கு, தேவன் விரும்புகிற நோக்கத்தில், தேவன் விரும்புகிற விதத்தில் தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்? உன் இளமையிலே சந்தோஷப்படு வாலிபனே, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் நீ அறிந்து கொள். அல்லேலூயா. ஒரு நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். அது ஒன்லி யூத் பிள்ளைகள், 330 பிள்ளைகள் இங்கே வந்திருந்தார்கள். பாருங்க, அந்த வாலிப பிள்ளைகள்கிட்ட நான் கடைசியா ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆனாங்க. அது ஒரு CSI, தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற ஒரு நர்சிங் இன்ஸ்டிடியூஷன். அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்பொழுது அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன், இனி வாலிப கூட்டத்தை விடவே கூடாது. அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகள் தான். 18 21, 22, 23, அதை தாண்டி இல்லை. எல்லாமே இந்த 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் அந்த வாலிப பிள்ளைகளை நான் விசாரிக்கும் பொழுது, அந்த வாலிப பிள்ளைகள் சொல்லுகிற காரியங்களை கேட்கும் போது எனக்கு வேதனையாக இருந்தது. என்னன்னா,
அங்க இருக்கிற 330 வாலிப பிள்ளைகளுக்குள் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட வாலிப பிள்ளைகளுக்குள் வியாதிகள் இருந்ததை பார்த்தேன். ஒரு பொண்ணு சொல்ற, பிளட் இன்ஃபெக்ஷன் அண்ணா, எனக்கு பிளட் இன்ஃபெக்ஷன், எனக்கு என்னால நிம்மதியா வாழ முடியாது, என்னுடைய எலும்பு மஜ்ஜை இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நர்சிங் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் இருக்கிற பிள்ளைகள் பாருங்களேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் தொட்டார். இன்னைக்கு எல்லாரும் தலையிலையும் கை வச்சு தனியா நான் ஜெபம் பண்ண போறேன். கடைசியா எத்தனை மணி ஆனாலும் சரிதான், ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தொட்டார். போகும்பொழுது அத்தனை பேரும் சுகமாக்கப்பட்டவர்களாய் வீட்டுக்கு போனாங்க. சிலரை தேவன் தம்முடைய வல்லமையினால நிரப்பினார். அதுக்கு பிறகு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து 2 தடவை கூப்பிட்டாங்க. என்னால போக முடியல, டேட் கொடுக்க முடியல, ஐயா நீங்க வாங்கன்றாங்க. ஒரு வாலிபனை கொண்டு தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர முடியுமானால் உங்களை கொண்டு செய்வாரா, செய்ய மாட்டாரா? பக்கத்துல கை பிடிச்சு குலுக்கி சொல்லு, நிச்சயமா உன்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா உன்னை கொண்டு தெய்வம் ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்ய போறாரு, செய்ய போறாரு. அதனால இருதயத்தை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் எனக்காக நீங்க பேசணும், எனக்காக நீங்க நிக்கணும், என் சார்பா நீங்க வரணும், எனக்காக நீங்க வழக்காடணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான்லாம் சின்ன வயசுல இருந்தே துக்கத்திலே வளர்ந்தவன், சின்ன வயசுல இருந்தே துக்கத்திலே வளர்ந்தவன், எப்பயுமே என்னுடைய முகம் சோர்வாகவே இருக்கும். பல விஷயங்களிலே ஏமாற்றப்பட்டவன், பல விஷயங்களிலே காயப்பட்டவன், பல விஷயங்களிலே துரோகத்தினால் நிரப்பப்பட்டவன், பல விஷயங்களிலே நிராகரிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் என்றைக்கு என் கையை பிடித்தாரோ, எதையெல்லாம் இழந்தேனோ அவர் எனக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இத்தனை சொந்தங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் தானே, அல்லேலூயா. இத்தனை வாலிப தங்கங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தானே, ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களாம், ஐயோ அந்த அண்ணன் வராரா, நாங்க கட்டாயம் வருவோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு பெரிய ஃபெமிலியரான ஆட்கள்லாம் கிடையாது, ஆனால் தேவனை அறிவித்துக் கொண்டு வருகிறோம் தேசத்தில். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு 5 வாலிபர்களை அடையாளம் காட்ட போறேன். எத்தனை வாலிபர்கள்? அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா, யாராவது ஒருத்தர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். எப்படி எடுக்கப்படுறாங்க? அந்த வாலிபன் எங்க வந்தான்? அந்த வாலிபன் எங்க வந்தான்? சொல்லுங்க வாயை திறந்து. எங்க வந்தான்? பிரசங்கத்தை கேட்க வந்தான். எங்க உட்கார்ந்து பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு? 3வது மாடியில நடக்குது. இவனுக்கு ஒரு மயக்கம் இருந்தது, தூக்க மயக்கம். என்ன இருந்தது? தூக்க மயக்கம். யாருடைய பிரசங்கம்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கம், அனல் பறக்கிற பிரசங்கம். மரித்தோரை உயிரோடு எழுப்பின மிகப்பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவன். இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் என்ன செய்யறான்? நித்திரை மயக்கம் அடைந்து 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். மயக்கம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மயக்கங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும், அப்படிதானே? வாலிபர்களுக்குள்ள நிறைய மயக்கம். மயக்கம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல மயங்கி போய் இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு எனக்கு உதவி செய்யுங்க. யோபு 31:27 கொஞ்சம் வாசிங்களேன், சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால். பாருங்களேன், தன்னையே பெருசா நினைக்கிறது, தன்னையே பெருசா பேசுறது, தன்னையே பெருசா சித்தரிக்கிறது. யோபு சொல்றான், நிறைய வாலிபர்களுக்குள்ள இந்த மயக்கம் இருக்கும் இல்ல? என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அழக. ஆமென் சொல்லுங்களேன். 2 நிமிஷத்துக்கு மேல நம்மளை பார்க்க முடியாது நம்மளால. ஆனா இந்த புருவத்தை எடுக்கிறது என்ன, இந்த மீசை எடுக்கிறது என்ன, இப்படி பண்றது என்ன, அப்படி பண்றது என்ன, இதுல கோடு அடிக்கிறது என்ன, இதுல கோடு அடிக்கிறது என்ன. பைபிள் சொல்லுது ரகசியமாய் மயக்கப்பட்டு.
என் கையை நான் முத்தி செய்ததுண்டானால். அப்படிலாம் செய்யக்கூடாதா பிரதர்? செய்யலாமே, செய்யலாம். ஆமென் சொல்லுங்களேன். தப்பே கிடையாது, ஆனால் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த முடியை இழுத்தனா தொப்புள் வரைக்கும் ஒரு முடி. இப்போ வைக்க முடியுமா? அது எனக்கு நாகரிகமா இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்களேன். ரோல் மாடல். எங்க ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய தலையெல்லாம் பாருங்களேன், நீட்டா முடி வெட்டியிருப்பாங்க. என் பிள்ளைகள்லாம் பாருங்க, நிற்கிற அந்த ரோஸ் சட்டையெல்லாம் பாருங்க, கொஞ்சம் முடிய வித்தியாசமா வெட்டினாவே அப்படியே பிடிச்சிருவேன். இது என்ன முடி வெட்டுன்னுவேன். நல்லா கவனிக்கணும். என் கையை நான் முத்தி செய்ததுண்டானால். ஐயா, உன்னுடைய சரீரத்தை நீ நேசிக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. உன் சரீரத்தை நீ கனத்திற்குரியதாய் ஆண்டுகளோடு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி அது இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குற ஒரு மயக்கம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னொரு மயக்கத்தை காட்டுறேன். மார்க் 4:18 வாசிங்களா பார்க்கலாம். மார்க் 4:18. 2 பேதுரு 2:14 ஒருத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. நல்லா கவனிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை கேட்கிறோம், தப்பு இல்ல. வசனத்தை நாம கேட்கிறோம், ஆனால் மற்றவைகள் மேல் உண்டாகிற ஒரு இச்சை, மற்றவைகள் மூலமாய் உண்டாகிற ஒரு இச்சை, இந்த வசனத்தை விட வேறு ஒரு காரியத்திற்கு என்ன செய்யறது? முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறது. எத்தனை பேர் திருச்சபைக்கு போற பிள்ளைகள் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். திருச்சபைக்கு நான் போறேன், ரெகுலரா போயிட்டு இருக்கிறேன், கை உயர்த்தி காட்டுங்க. கை கீழே போட்டுங்க. திருச்சபைக்கு நான் போகாத பையன் பொண்ணு அப்படின்ற கை உயர்த்தி காட்டுங்க. நான் இது வரைக்கும் போகல, திருச்சபைக்கே நான் போனேன். ஓகே, உங்களை நான் வரவேற்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தை கேட்கிறோங்க, ஆனா வேறு ஒரு ஏதோ ஒரு விஷயம் என்ன செய்யுது? இழுத்து தள்ளுது. எத்தனை பேர் அப்படி அந்த அனுபவத்தோட இருக்கிறீங்க? நான் வசனம் கை வைத்து காட்டுங்களேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இது விடுதலை அற்புத பெருவிழா இல்ல, இது தற்பரிசோதனை கூடம். ஆமென் சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைகிட்ட பேசும்போது நான் இப்படிதான் பேசி அவன் ஒரு வழி இல்லை. எத்தனை பேருக்கு அப்படி அதை உணர்றீங்க? நான் சபைக்கு போறேன்யா, ஆனால் வேறு ஒரு விஷயம் என்னை இழுத்து கீழே தள்ளுகிறது. அந்த பிள்ளை கை தூக்குறா பாருங்க, கை வச்சு பாருங்க. இது ஒரு மயக்கம், இது ஒரு மயக்கம். இன்னொரு மயக்கத்தை அடையாளம் காட்டுறோம் பாருங்களேன். 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களாய். விபச்சார மயக்கம், வேசித்தன மயக்கம், பொல்லாத காம மயக்கம், இது வாலிபர்களுக்குள்ள இன்றைக்கு பெரும்பகுதி இருக்கிறது. யூடியூப் வழியா வருது, Facebook வழியா வருது. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. மொபைலை தொடக்கூடாதுன்றவேன். கண்டிஷன், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், மொபைல் தொடக்கூடாது. ரொம்ப மொபைலை பார்த்தாங்கன்னா அடிச்சு விடும், பளிச்சுன்னு வச்சு விடும் அந்த கையில். ஒருத்தன் 8வது படிக்கிறான், ஒருத்தன் 5வது படிக்கிறான். ஒரு பையன் சொன்னான் என்கிட்ட, ஏங்க யாருக்கு வேணாலும் பிள்ளைய பிறந்தல்லாங்க, இந்த பாச மட்டும் பிள்ளையா பிறக்கக்கூடாதுன்னா. ஏன்டான்னு படுத்தி எடுக்கிறானோன்னா. ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், படுத்துறானோயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிரிக்கிறானோ பாருங்க. 2 பேரும் பாசஸோட பசங்க தான். இதை தொட முடியாது, அதை தொட முடியாது, இப்படி முடிவெட்ட வைக்க முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. ஏன்னா யாரு? எங்க அப்பா யாரு? பாஸ்டர். கஷ்டம்தான். எப்படி வேணாலும் முடிவெட்டி விடணும்னு பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கு, எனக்கும் இருக்கு. கஷ்டம், வேசித்தனம். இன்னொரு மயக்கத்தை காட்டுற மாதிரிங்களா. கலாத்தியர் 3:1. சீக்கிரம் வாசிங்களேன். கலாத்தியர் 3:1. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? பக்கத்துல கை பிடிச்சு குலுக்கி கேளு. உன்னை மயக்கினது யாரு? ஏதோ ஒரு மயக்கம் இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆடல் பாடலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள. ஏமாந்து போய் மோசம் போயிடாத மகளே, ஏமாந்து போய் மோசம் போயிடாத. எல்லாத்தையும் ஆராதனை நினைக்காத ப்ளீஸ்.
எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்காத, உள்ள களை கலந்துருச்சு. கடைசி காலம் வேற மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் ஆராதனை தாங்க, அவரு பாஸ்டர் இவரு பாஸ்டர் நினைக்காத. என்னையே பேசுற என்னையே நிதானிச்சு பாரு, என் வாழ்க்கை சரி இருக்கான்னு பாரு. அவர்களை கனிகளினாலே அறிவீர்கள், அவர்களை கனிகளினாலே அறிவீர்கள். வாலிப பிள்ளைகள் தான் ஈஸியா டெம்டேஷன் ஆகும், ஈஸியா டல் ஆயிடும், அப்படிதானே? இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் என்ன செய்வாங்களா, இடறி விழுவார்கள். வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இந்த வாலிப வயது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வயது. இந்த வயதை ஒருத்தன் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான் அப்படின்னா, ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு முன்னாடி ஆராதிக்கிறவங்க பார்த்து நிறைய பேர் வேற மாதிரி நினைச்சு கல்யாணம் பண்றவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கட்டும். ஆனால் இந்த எல்லைக்குள் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு காரியம் நம்மை மயக்க கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சு குலுக்கி சொல்லு, சத்தியத்திற்கு விரோதமாய் போகும்படி உன்னை மயக்கின, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எந்த காரியமும் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. தெய்வம் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு, தெய்வம் உன்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு, தெய்வம் உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு, தெய்வம் உன்னை சாட்சியா இந்த பூமியில நிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் இந்த வாலிபர் கூட்டத்தை இந்த காட்டுமன்னார்குடி பகுதியில் செய்யணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். சும்மா வாலிபர்களை காட்டுறேன். முதலாவது வைராக்கியமான வாலிபர்கள். எப்படிங்க? வைராக்கியமான வாலிபர்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். 4 வாலிபர்கள் அங்கே இருந்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இந்த 4 வாலிபர்களில் ஒரு வாலிபன் பெயர் தான் தானியேல். இந்த தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டானாம். என்ன தீர்மானம் என்றால், ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த கூடாது. ஏன் அதை நினைத்தான்? ஒருவேளை அந்த போஜனங்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டதா இருந்திருக்கலாம், இல்லையா? ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸா இருந்தது, டிஸ்டர்ப்டா இருந்தது. எனவே அவன் சொல்லுகிறான், தானியேல் சொல்லுகிறான், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ராஜா வீட்டு போஜனம்னா எப்படி இருக்கும்? ராஜா வீட்டு போஜனம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தடபுடலா இருக்கும் இல்ல? எல்லாமே இருக்கும், சகல காரியம் அங்க இருக்கும். ஓடுறது, நடக்கிறது, போடுறது, ஆமென், பறக்கிறது, எல்லாருக்கும் அங்க. ஆட்டு சப்பை, மாட்டு சப்பை, இன்னும் என்னென்ன சப்பங்க இருக்கணுமோ எல்லாருக்கும். நான் இந்த ஊருக்கு வரும்போது என்ன கவனிப்பாங்க, சாப்பாடு கொடுத்து கவனிப்பாங்க. நேற்று கூட அப்படிதான், என்ன வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், 2 பரோட்டா வாங்கி கொடுங்க, ஒரு தோசை கொடுங்க போதும். நேற்று உட்காந்து சாப்பிட உட்காந்து என்னை சுற்றி காளான் கிரேவி இருக்கு, பன்னீர் பட்டர் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னா இருக்கு. நான் அப்படி பார்த்தேன், எப்பா ஒரு ஆளுக்காக இவ்வளோ வைக்கிறிய? சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களை இப்படி கவனிக்க முடியுமானால் ராஜ குடும்பம் எப்படி கவனிக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த பந்தியே நிரம்பி இருக்கும் இல்ல? உங்களை விட்டா என்ன செய்வீங்க? அடிச்சு ஒரு நவுத்திட்டு, ஆமா, மூக்கு வழியா வந்து எட்டி பார்க்கறாலும் சாப்பிட்டுட்டு வெளியில வந்து வாமிட் பண்ணிட்டு மறுபடியும் போய் என்ன செய்வான்? இன்னும் வேணும். ஆனால் இவன் ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஒரு வைராக்கியம்.
வாலிப வயதை கடந்து வந்திருக்கேன்னா எனக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்களேன். வாலிப வயதிலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் செய்வேன். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் எடுத்தான். எவ்வளவு உயரமான, எவ்வளவு உயரத்தில் இருந்து வந்த மேன்மையா இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிடிக்கலனா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி என்ன செஞ்சான்? தீர்மானம் எடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க போறீங்கன்னு தெரியல. அதிலே பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் சோதித்து பாரும் என்றான். 10 நாள் எங்களுக்கு வெறும் மரக்கறி கொடு, சாதாரண பருப்பு கொடு, சாதாரண விஷயத்தை கொடு. 10 நாள் கழிச்சு ராஜ போஜனத்தினால் போஷிக்கப்பட்ட அவர்களையும் எங்களையும் ஒத்துப்பாரும், அப்பொழுது உமக்கு புரியும் என்றான். 10 நாள் கழிச்சு பார்த்தா அவர்களை விட இவர்களுடைய முகங்கள் எப்படி இருந்ததா? கலையுள்ளதாய் இருந்தது. வாசிங்க. அவர் 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும். சரீரம் எப்படி இருந்தது? புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. 10 நாள் வரைக்கும் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. தீர்மானம் எடுத்த பிள்ளைகளுடைய சரீரம் புஷ்டி உள்ளதாய் மாறியது. தீர்மானம் எடுத்த பிள்ளைகளுடைய முகங்கள் கலை உள்ளதாய் மாறியது. அங்கே ஒரு ஃபேஷியல் சென்டர் கிடையாது. அங்கே போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரல. ஒன்னே ஒன்று செஞ்சாங்க, இருதயத்தில் தீர்மானம். இருதயத்தில் தீர்மானம். ராஜாவினுடைய காரியம் எனக்கு தேவையில்லை, ராஜாவினுடைய போஜனம் எனக்கு தேவையில்லை, ராஜாவினுடைய உபசரிப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு யாரு போதும்? ஆண்டவர் போதும், கர்த்தர் போதும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களை சகல ஞானத்திலும் சகல அறிவிலும் மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு மீட்டிங் முன்னாடி 21 நாட்கள் உபவாசம் பண்றோம், 10 நாட்கள் உபவாசம் பண்றோம். இந்த உபவாச நாட்களிலே நான்வெஜ்ஜை தவிர்த்துறோம். இந்த உபவாச நாட்களிலே பிற முகத்தை பார்ப்பதை தவிர்த்து விடுகிறோம். தீர்மானம். நான் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக நிக்கணும், என் இயேசுவுக்காக எதையாகிலும் ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு தீர்மானம் எடுத்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவர்களுடைய முகங்களை கர்த்தர் கலையுள்ளதாய் புஷ்டி உள்ளதாய் மாற்ற போதுமானவராய் இருந்தாரே, ஆனால் உங்களுக்கும் அப்படி போதுமானவராய் இருப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தீர்மானம் எடுக்கிற வாலிப பிள்ளைகள், வைராக்கியமான வாலிப பிள்ளைகள். இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தினுடைய ஆசை எனக்கு வேண்டாம், உலகத்தினுடைய கவர்ச்சி எனக்கு வேண்டாம், உலகத்தினுடைய இன்பம் எனக்கு வேண்டாம், உலகம் கொடுக்கிற கௌரவம் எனக்கு வேண்டாம், உலகம் கொடுக்கிற மேன்மை எனக்கு வேண்டாம். கர்த்தரா பார்த்து எனக்கு என்ன கொடுக்கிறார் அதை கொடுக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவரா பார்த்து எதை கொடுக்கிறார் அதை எனக்கு தரட்டும். எத்தனை பிள்ளைகள் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ரூட்டை இன்னைக்கு அவர் போட்டு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு ஆண்டவர் கையில உன்னை விட்டு கொடுத்துப்பார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? வாயை திறந்து ஆமென் சொல்லி கர்த்தருக்காக நான் வாழ போறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊருக்கு நான் ஏன் வந்து ஊழியம் நடத்தணும்? எனக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த ஊர்ல இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து வேலை செஞ்சேன். பக்கத்துல பாளையங்கோட்டை பக்கத்துல நான் வேலை செஞ்சேன். அந்த ஸ்ட்ரீம், இந்த என்ன ஊர் அது? கொண்ட சமுத்திரம். வேலை செய்யும் பொழுது எனக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சேன். 2001ஆம் வருஷம். அப்போ இந்த காட்டுமன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்ல நான் படுத்திருந்திருக்கேன் நைட்ல, பஸ்ஸுக்கு காசு இல்லாம. நைட்டு பஸ் இருக்காது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏசப்பாவோட ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். இதே தெரு வழியாய் நடந்து போயிருக்கிறேன்.
பைக் இருக்காது, சைக்கிள் இருக்காது, நடப்பயணம் தான். பல நாட்கள் வேதனையோடு கண்ணீரோடு இந்த ஊர்ல, இந்த காட்டுமன்னார்குடியில 2001ஆம் ஆண்டுல நான் நடந்து போயிருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட என்கிட்ட பேசினார், இந்த பட்டணத்தில் உனக்கு வெகு ஜனங்கள் உண்டுன்னாரு. 2001ஆம் வருஷம், 2003ஆம் வருஷம் வரைக்கும் இந்த ஊர்ல அனாதையா நான் தெரிந்திருக்கிறேன். சாப்பிட காசு இருக்காது, நல்ல துணி போட காசு இருக்காது. கர்த்தர் சொன்னார் ஒரு நாள், நான் அழுது கொண்டு இருக்கும் பொழுது என் ஆண்டவர் சொன்னார், என்ன ஆண்டவர் இப்படியே தரித்திரத்தில் நான் போடுமா? நல்லா போய் டாக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்வேன். ஆனால் என்னுடைய வறுமை என்னை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளியது. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த சாட்சியை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தில் உனக்கு வெகு ஜனங்கள் உண்டு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பட்டணத்திற்கும் என் ஊருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த பட்டணத்துக்கு எப்படி நான் வருவேன்? அன்எக்ஸ்பெக்டடா ஒரு நாள் இங்க இருக்கிற திருச்சபை, ஒரு திருச்சபையில ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க வந்தேன் முதல் முறையா. அங்க வரும்பொழுதுதான் கர்த்தர் சாமி பிள்ளப்பா குடும்பத்தை எனக்கு கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். முதலாய் அதுல என்னுடைய கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டது அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுடைய முயற்சி தான் அடுத்து 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 இந்த ஊருக்கு வர்றதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்கிறேன். உண்மையாகவே அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரை அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை என்கிற வார்த்தையின்படியே இந்த பட்டணத்தில் கர்த்தர் வெகு ஜனங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம். ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக நிக்கணும், ஆண்டவருக்காக பேசணும். இந்த உலகத்தினுடைய கரைகள் என்னை தொடக்கூடாது. கருப்பு சட்டை போட்டா எங்க வேணாலும் உழுவலாம், எங்க வேணாலும் உட்காரலாம், எங்க வேணாலும் எந்திரிக்கலாம். அப்படித்தானே தம்பி? வெள்ளை சட்டை போட்டா, வெள்ளை சட்டை போட்டா, கருப்பு சட்டை போட்டோம்னா எப்படி வேணாலும் உட்காரலாம். அழுக்கப்பட்டா தெரியாது. வெள்ளை சட்டை போட்டா உட்காரும் போது துடைப்போம், எந்திரிக்கும் போது துடைப்போம், இல்ல? ஆமா. இந்த உபவாச நாட்கள் வெள்ளை சட்டை போடுவது உண்டு. என் மனைவி சொல்லும், அப்பா வெள்ளை சட்டை போட்டுட்டாரு, பசங்க யாரும் கிட்டக்க போவாங்க, அப்பா தூக்க மாட்டார். ஏன்னா பசங்களை தூக்கிட வெள்ளை சட்டை என்ன செஞ்சிடும்? கரையாயிடும். நம்ம வெள்ளை சட்டை போட்டுட்டோம்யா, தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆமென் தானே? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற ஆரம்பியுங்கள். தானியேல் அந்த தேசத்தின் உயர்ந்த பதவிக்கு கர்த்தர் கொண்டு போனார். உங்களை கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா? கட்டாயம் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த பிள்ளைகள் வைராக்கியமா இருக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படியாக, இந்த தேசத்தில் நான் மதமாற்றத்திற்காக நான் வரவில்லை, கர்த்தருடைய அன்பை சொல்ல நான் வந்திருக்கிறேன். இந்த தேவனுடைய அன்பை சொல்லி 4 பேரை இயேசு என்னை நான் கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வைராக்கியம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. மோசே கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு, எப்பா பாவம் பெருகிடுச்சுப்பா, உன் ஜனங்கள் பாவம் பண்ணுது, உன் ஜனங்கள் அக்கிரமம் பண்ணுது, அப்படிப்பட்டவங்களை உயிரோட வைக்காதீங்க, அவங்களை கொண்டு போட்டுருங்க மோசே சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்தான். எதற்கு? வேசித்தனம் செய்வதற்காக. நல்லா கவனிக்கணும். நம்ம உடம்புல நெருப்பு பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் நெருப்பு படும்போது என்ன செய்யும் தம்பி? வலிக்கும். அதே சூடுபட்ட இடத்துல ஒரு 4 தடவை சுட்டு பாருங்களேன், வலிக்காது. ஏன்னா நான் நிறைய சுட்டிருக்கேன். என்ன முதல் தடவை சுடும்பொழுது அது வலிக்கும், சுருங்கும். 2வது தடவை சுட்டு பாருங்களேன், வலிக்காது. ஏன்னா அங்க இருக்கிற செல்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். பாவமும் அப்படிதான். முதல் முறையாய் செய்யும் பொழுது உறுத்து மனசு. எங்க ஐயா பேசினாரே,
எங்க ஊழியக்கார ஐயா சொன்னாரே, எங்க ஊழியக்கார ஐயா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நாம பாவம் பண்ணிட்டு இருக்கிறோமேங்கிற உணர்வு வரும் ஒரு நாள் செய்யும் பொழுது. ஆனால் அதையே 4 நாட்கள் 5 நாட்கள் செய்யும் போது என்ன நடக்கும்? அதிலே அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? பழகி போய் விடுவார்கள். இங்க அதான் நடந்தது. எப்பா பாவம் பண்ணாதீங்கப்பா, பாவம் பண்றவனை கொண்டு போட்டுருங்க. இஸ்ரவேலின் மேல் வாதை வருகிறது, தேசத்திலே வாதை வருகிறது, தேசத்திலே கொள்ளை நோய் வருகிறது. இப்படிலாம் மோசே, ஆசாரியனாகிய மோசே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே பேசிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஒருவன் ஒரு ஸ்திரீயை அழைத்து கொண்டு வருகிறான் வேசித்தனம் பண்ணுவதற்காக. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது பிணைக்காஸ் என்கிற ஒரு மனிதன் எழுந்து ஈட்டியை எடுத்து அந்த ஸ்திரீயையும் அந்த மனுஷனையும் சுவரோட குத்தி குத்தி கொண்டு போட்டான். ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாயிருங்க. பாவத்திற்கு சாபத்திற்கு நான் செத்து போய் நீதிக்காக வாழ்வேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நினைக்காதீங்க வாலிப பிள்ளைகளே. நான் எத்தனையோ வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். காதல் திருமணம் செய்து கொண்ட வாலிபர்கள் மயக்கப்பட்டு சிற்று இன்பங்களில் அலைந்து தன் வாழ்க்கையை தானே தேடிக்கொண்ட வாலிபர்களை நான் நிறைய, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். ஒருத்தருடைய லைஃப் நல்லா இல்ல, ஒருத்தருடைய லைஃப் நல்லா இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கலாம்டா, இந்த நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் தொற்றாதன்னாரு. இல்ல, ஆதாம் தொட்டு தொட்டு எடுத்து கொடுத்தான், ஆசீர்வாதமாக இருந்தது. முதல் முறையா ஏவாள் தொட்டால் தேசத்திற்குள் பாவம் வந்தது, தோட்டத்துக்குள் பாவம் வந்தது. நீயா தொடாத மகளே, நீயா போய் உன்னை எடுக்கணும்னு நினைக்காத. உன்னை வளர்த்தவர்கள், உன்னை பெற்றவர்கள், உன்னை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறவர்கள் உனக்கு நன்மையான காரியங்களை செய்து கொடுப்பார்கள். கையை தட்டி ஆமென் சொல்லி. நீயா உன்னை எடுக்காத, ஒரு வைராக்கியமாயிரு. தீமைக்கு நான் தீமையை சரி கட்டும்படி நான் வைராக்கியமா இருப்பேன் என்று சொல். எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை வாழாத மகளே, எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற ஒரு வாழ்க்கை வாழாதே. நல்லதான் இருப்போம், அப்பா அம்மாட்ட கீழ்ப்படிஞ்சு நல்லதா இருப்போம். இல்ல, கொஞ்சம் காசை பார்க்க ஆரம்பிச்சோடனே, ஒரு வேலைக்கு வந்து ஆரம்பிச்சோடனே, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அருவருப்புகள்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சென்னைக்கு போனீங்கன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் என்ன செய்யறாங்க? ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. அவங்க திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனா ஒரே ரூம்ல தங்கிப்பாங்க. தேசம் எவ்வளவு பெரிய பாவத்திற்குள் இருக்கு தெரியுமா? நீங்களும் நானும் காட்டுமன்னார்குடி பகுதியில் பிறந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நான் அப்படிதான் நினைப்பேன். நான் ஒரு சின்ன பகுதியில் பிறந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். இன்னைக்கு வெளியில போய் பாத்தீங்கன்னா அருவருப்பு, வெளியில போய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கல்சடை, வேதனையான சூழ்நிலைகள். வாலிப பிள்ளைகள் தன்னை உருவே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைராக்கியமாயிரு. உன்னை என்கரேஜ் பண்றேன். உன்னால வாழ முடியும், உன்னால இருக்க முடியும். கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பைபிள் சொல்லுது. ஆண்டவரை கையில வச்சுக்க, தகப்பனை கையில வச்சுக்க, ராஜாவை கையில வச்சுக்க. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஹெலினா அப்படிங்கிற ஒரு 7 வயது சிறு குழந்தையினுடைய வாழ்நாள் கதையை நான் படித்தேன் மிஷனரி புத்தகத்தில். 7 வயசு தான் அந்த பெண்ணுக்கு. 7 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண், ஒரு மிஷனரியோட மகள். வடநாட்டில் போய் ஊழியம் செஞ்சாங்க. அந்த மிஷனரிகளை கொல்ல வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்தார்கள், கொலை செய்ய முடியவில்லை. கடைசியா ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். இந்த மிஷனரியை இந்த ஊரை விட்டு திரட்டணும் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கிற ஒரே மகள், 7 வயது மகள் ஹெலினாவை கடத்த வேண்டும் என்று முயற்சி செய்து அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். பேசிலே தொடர்பு கொள்ள சொன்னார்கள். தொடர்பு கொள், அப்பாட்ட தொடர்பு கொள், உங்க அம்மாட்ட பேசு, இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு சொல்லு, இயேசுவை மறுதலிக்க சொல், நான் உம்மை விட்டுறேன். அந்த ஹெலினா சொன்னாலாம், என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் எங்க அப்பாவும் இயேசுநாதரை மறுதலிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களை வாழ வைக்கிறது இயேசுதான், எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது இயேசுதான், எங்களை கவனிக்கிறது இயேசுதான். இந்த 7 வயது
சிறுமி சொல்றதை பார்த்து கோபப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவருடைய ஆடையை உரிந்து போட்டார்கள், நிர்வாணப்படுத்தினார்கள். 7 வயசு குழந்தைய. நடந்த சம்பவங்க, உண்மையாய் நடந்த சம்பவம். அவன் சொன்னால, உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு சேமா இல்லையா? இப்பொழுது சொல், இயேசு இல்லை என்று சொல். அந்த மகள் சொன்னாலாம், நீங்கள் என்ன செஞ்சாலும் இயேசப்பாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றங்கள் வந்தாலும் இயேசுவை என்னால் மறுதலிக்க முடியாது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேல தன்னுடைய சிகரெட்டை பிடித்து அவள் மேல் சூடு வைக்க ஆரம்பித்தார்களாம். வாலிப பிள்ளை இல்லை, சிறு பிள்ளை. நீங்களாவது வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளை கதறா, கூப்பாடு போடுறா. கதறும் போது கூட அவள் சொல்றா, இயேசுவேன்னு சொல்லி தான் கூப்பிடுறா. வேகம் அதிகமானது, மிகப்பெரிய கோபம் அவர்கள் மேல் வந்தது. 7 வயது சிறுமியை கற்பழித்தார்களாம். 7 வயது சிறுமியை கற்பழித்தார்கள். துடிக்க கதறுகிறாள், சொல்லுகிறாள், இயேசுவே தெய்வம். எங்க அம்மா அப்பா அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இயேசுப்பா தான் தெய்வம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தினார்கள், நகக்கணுக்களில் ஊசியை வைத்து குத்தினார்கள். கடைசியாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அவருடைய மேல் தோலை அப்படியே உரிக்க ஆரம்பித்தார்கள். நடந்த சம்பவம், உண்மையான சம்பவம். வைராக்கியமான சிறுவன் அப்படியே உரிக்க ஆரம்பித்தார்கள். துடி துடித்து மறித்து கீழே போகும்போது சொன்னாலாம், இயேசுவே என் ஆண்டவரே, என் ஆவியை விட்டு கொடுக்கிறேன், இந்த மனிதர்களை மன்னித்து விடும். அவ்வளவுதான். ஒரு ஒளி அங்கே இறங்கி வந்தது. அங்கே நின்ற 5 பேருடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது, உள்ளம் நொறுங்க ஆரம்பித்தது. 7 வயது சிறுமி இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த தெய்வத்திடம் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது என்று சொல்லி அந்த 5 பேரும் இங்கே முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இவர்கள் ஒருவர் செய்ய வேண்டிய அத்தனை ஊழியங்களையும் அந்த 5 பேர் செய்து ஒரு பட்டணத்திற்கே இயேசுவை அறிவித்தார்கள். ஒரு பட்டணத்தையே இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றினார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே, இந்த சிறுமி சாகாமலே ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? ரொம்ப நாள் நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, இந்த சிறுமி சாகாமலே ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? ஐயா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு, ஏதோ ஒரு வைராக்கியம். ஒருவேளை இந்த இந்திய தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்த சீகன் பால் ஐயர் 337 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தரங்கையிலே வந்தார். அந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். அவர்தான் பைபிளை அச்சிட்டு கொடுத்தார். இயேசுவை அறியாத இடங்களிலே இன்னைக்கு நம்ம தமிழ்ல பைபிள் படிக்கிறோமே, அவர் அச்சிட்டதுதான். 33 வயதில் அவரை கொலை செய்தார்கள், அவரை அடித்து துன்புறுத்தினார்கள். ஒரு ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்த சீகன் பால் ஒரு இந்திய தேசத்திற்கே சுதந்திரத்தை, ஒரு இந்திய தேசத்திற்கே ரட்சிப்பை, ஒரு இந்திய தேசத்திற்கே விடுதலையை அவரால் வாங்கி கொடுக்க முடியுமானால், வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, உன் வைராக்கியம் செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? இனி கர்த்தருக்காக நான் வாழ்வேன் என்று உன்னை விட்டு கொடுத்துப்பார், ஒப்பு கொடுத்துப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதற்கோ நம்ம துணையாய் இருக்கிறோம் இல்ல? கட்சிகளுக்கு துணையாய் இருக்கிறோம், டைஃபிக்கு நம்ம துணையாய் இருக்கிறோம், அல்லது நாம் சார்ந்திருக்கிற ஒருவேளை நம்முடைய ஜாதிக்கு நாம் துணையாய் இருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு துணையாய் இருக்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்துப்பார். ஒரு வைராக்கியத்தோடு இருந்துப்பார். ஏதோ நேரா ஹென்றி சாமுவேல் இந்த இடத்துக்கு வரலங்க. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னென்ன பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே தான் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். வைராக்கியம், எதையாகிலும் செய்ய முடிக்க வேண்டும். உங்களை பார்த்து நான் சொல்றேன், வைராக்கியத்தோடு இருப்பேன் ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வைராக்கியத்தோடு நான் இருப்பேன் ஆண்டவரே. ஒரு பிணை காசை போல தேவையில்லாத எந்த விஷயத்தையும், தேவையில்லாத எந்த காரியத்தையும், தேவையில்லாத எந்த விதமான பொல்லாத விஷயங்களையும் நான் ஜெயிக்கும்படி உமக்காக நான் வைராக்கியமா இருப்பேன், உமக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என்னை உம்முடைய பக்தி வைராக்கியத்தினால் என்னை நிரப்பும். ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் உங்களை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றப் போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, பாடலாம். உம்மை மறவேன் நான், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணிலா நன்மைகள்,
என் சாட்சி யூடியூப்ல இருக்குங்க. 1 மணி நேரம் பேசியிருப்பேன். ஒரு சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன், போய் பாருங்க. என் வாழ்க்கையில் பல நாட்கள் செத்து விடலாம் என்று முடிவு செய்தவன் தான். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செஞ்சார். உங்க வாழ்க்கையிலும் செய்வார். தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம், தெரியாதவர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் இயேசையா உம்மை மறவே நான். கைத்தடி பாடுவோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்கள். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவே நான், சொல்லுங்க. உம்மை மறவே நான், சொல்லுங்க. என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் இயேசையா உம்மை மறவே நான். வாலிப தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஆமென். ஜீசஸ். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான். என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். 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 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு வைராக்கியம்
ஒரு வைராக்கியம். இந்த மத்தியில் இருக்கிற அருமையான அன்பு போதகர் பாஸ்டர் எபினேஸ்வர் ஐயா எங்கள் கூட்டத்திற்கு கொஞ்ச நாட்களாக அவர் தான் வர்ஷிப் வருகிறார். பாருங்களேன், 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. திருமணமாகி 3 பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய திருச்சபைக்கு போதகராக இருக்கிறார். அவங்க சபையில் குறைந்தது ஒரு 200 பேருக்கு மேலே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவங்க சபையில் என்னை 3 நாள் வைத்து கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைத்திருக்கும் பொழுதுதான் என்னுடைய ஒரு கான்டாக்ட் அவருக்கு கிடைத்து, அதிலிருந்து எங்கள் கூட்டத்திற்கு எங்கே இருந்தாலும் ஐயா நான் வந்து அண்ணே நான் வந்து வர்ஷிப் பண்ணுறேனே அப்படின்பார். பாருங்களேன், கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுறாரு இல்லை? அவர் பாடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்னமோ கண்ணு தெரிஞ்சவங்க கூட அப்படி பாட மாட்டாங்கல்ல. அவர் பாருங்களேன், கையை தட்டுங்கம்பாரு, எந்திரிச்சு நில்லுங்கம்பாரு, கையை உயர்த்துங்கம்பாரு. ஒருவேளை மாம்ச கண்கள் தானே அவருக்கு தெரியல, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்துதான் இருக்கிறது. வைராக்கியம் உள்ளவனுடைய ஆன்ம கண்கள் திறக்கப்பட கர்த்தருக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பார்த்திருக்கிறேன், சாட்சி சொல்லணும் டைம் பத்தாது. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஏராளமான சவால்கள், ஏராளமான விஷயங்கள். ஒரு நாள் கூட நான் வீட்டில் உட்கார மாட்டேன். ஒரு நாள் என்னுடைய கார் பயணித்துக் கொண்டே தான் இருக்கும், டிரைவிங்ல தான் இருப்பேன், பைக்ல போயிட்டே தான் இருப்பேன். இப்ப முடிஞ்ச உடனே நாளைக்கு மீட்டிங் இருக்குது, முடிச்ச பிறகு எனக்கு 1 வாரம் ஃப்ரீ, 10 நாட்கள் ஃப்ரீ. நேற்றே முடிவு பண்ணிட்டோம், இந்த 10 நாட்கள் 10 இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வைராக்கியம். ஏதோ நம்ம படிச்சுட்டோம், வேலை கிடைச்சிட்டு சம்பாதிக்கிறோம், இது போதும். இல்ல மகளே, இல்ல மகனே, அதற்காக ஆண்டவர் உன்னை இங்கே கொண்டு வரல. ஒரு பிணைக்காசை போல நீ எழும்பணும், ஒரு தானியேலை போல நீ எழும்பணும், ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோவை போல நீ எழும்பணும். ஒரு வைராக்கியம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு உன்கிட்ட பேசுறாரு. பாவம் செய்ய மாட்டேன், பொல்லாத காரியங்களுக்கு தலையிட மாட்டேன், தகாத உறவுகள்ல மாட்ட மாட்டேன், தகாத நபர்களோட பேச மாட்டேன். ஒரு வைராக்கியம். எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழ்க்கை இல்ல மகளே. கர்த்தருக்காக நான் ஒரு காரியத்தை செய்து முடிப்பேன். கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நான் செய்து முடிப்பேன். 1996 இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. 18 வயசு எனக்கு சரியாய் 18 வயசு. 20 வயசுல நான் ஜீசஸ் கால்ஸ்ல பேசியிருக்கேன். இயேசு அழைக்கிறார், கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கிற இயேசு அழைக்கிறார்ல, 20 வயசுல நான் பேசியிருக்கேன். கர்த்தருக்காக வைராக்கியமாய் இன்றைய வரைக்கும் ஓடுகிறதினால் தான் கர்த்தர் தேசங்களுக்கு பயன்படுத்துகிறார். இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் நீங்க என்னோட யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, எந்த இடத்துலயும் காணிக்கை பற்றிய டீடைல் போட்டிருக்க மாட்டோம். எந்த இடத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். எந்த திருச்சபை மக்களையும் போய் நாங்கள் வம்பா எங்கள்கிட்ட இழுத்திருக்க மாட்டோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் கர்த்தருக்காய் ஓடுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். ஒரு பிணைக்காசை போல நீங்க எழும்பணும், ஒரு தானியேலை போல நீங்க எழும்பணும். சிங்கங்களின் வாய்கள் உங்களுக்காக கட்டப்படும். அக்கினி நடுவிலே கர்த்தர் நல்ல ஒரு கூல் ஏசியை உங்களுக்கு போட்டு கொடுப்பார். தைரியமாயிருங்க. உங்க இருதயத்தை விட்டு கொடுக்காதீங்க. தேவையில்லாத உறவுகளுக்கு, தேவையில்லாத ஆசைகளுக்கு, தேவையில்லாத அலுவல்களில் மாட்டிக்காதீங்க. மகளே மகனே, நீ எழுமணும். இந்த கூட்டத்திற்கு பிறகு நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், இங்கிருந்து ஒரு வாலிப கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் என்கிறதை நான் கேள்விப்படணும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற கிரெடிட். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா நீங்க வந்தீங்க, எங்க ஊர்ல ஊழியம் செஞ்சீங்க, கர்த்தர் என்னை தொட்டார், நான் இன்றைக்கு எழுப்பி ஊழியம் செய்து நான் அநேகருக்கு சாட்சியாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வைராக்கியம் உள்ள வாலிப பிள்ளைகள். பாவத்திற்கு செத்து நீதிக்கு வாழ்ந்து பார். பாவத்திற்கு செத்து நீதிக்கு வாழ்ந்து பார். செய்யக்கூடாத விஷயங்களை தொடாத. வேண்டாம் நினைக்கிற விஷயங்களை எட்ட கொண்டு போயிடு. அதை சத்ருவாகவே பார், அதை பொல்லாத விஷயமாகவே பார். நீ பிழைச்சு கொள்ளுவ. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெயர் பரலோகத்தில் பேசப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி வேணாலும் வாழ. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். அவங்களுடைய கேரக்டர் நல்லா இல்ல. திருச்சபைக்குள்ள இருக்கிற வாலிப தம்பிகளுடைய கேரக்டர் பார்க்கிறேன், நல்லா இல்ல.
எப்படி வேணாலும் ஆடலாம், எப்படி வேணாலும் ஆடி ஆண்டவர் ஆராதிக்கலாங்கிற ஒரு நூதன பிரசங்கம் உள்ள வந்துருச்சு. வரங்களை தப்புங்கிறான், அற்புத அடையாளங்களை பொய்யுங்கிறான், தீர்க்க தரிசனம் பொய்யுங்கிறான், பெயர் சொல்லி கூப்பிடுறது பொய்யுங்கிறான். இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினுடைய பலனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறார் எபினேசர் அமல்ராஜ் என் பின்னாடி. அவருடைய கால்களை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அவருடைய கால்களை என்னைக்காவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏன் அவர் நொண்டி நடக்கிறார்? அவர் ஒன்ன போல என்ன போல நல்லா நடந்தவர் தான். ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ல மாட்டினார். அவருடைய மனைவி தான் நீங்க பைபிள் படிக்கிறாங்க. திருமணமாகி 3வது மாதத்தில் நடந்த ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். இந்த பின்னாடி உட்கார்ந்திருக்க அவர் தான். போகும்போது அவர் காலை பார்த்துட்டு போங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ணா, இரவு 7 மணி இருக்கும். அந்த நாட்கள் எங்களுடைய ஊழியம் வளராத நாட்கள். அது சொன்ன அண்ணே மாமாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ங்கிறாங்க. எல்என்டில பாண்டிச்சேரியில் இருக்க எல்என்டில அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணவர். அடிபட்டு இருக்குங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அவருடைய கால்கள் ஒரு மிஷன், கரும்பு மிஷன்ல மாட்டின கரும்பு சக்கையை போல அவருடைய கால்கள் மாறியது. ஒரு மிகப்பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அப்போலோவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சு 7 நரம்புங்க கட் ஆயிடுச்சு. 7 நரம்பு கிடையாது அவர் காலில். டாக்டர் சொன்னாங்க, ரிப்போர்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம். டாக்டர் சொன்னாங்க, இதற்கு பிறகு இவருக்கு குழந்தை பிறக்காது, இதுக்கு பிறகு இவர் 2 ஸ்டிக் வச்சு வாக்கரோட தான் நடக்கணும்னாங்க. வாக்கரோட தான் நடந்தார். இன்னைக்கு நடக்கிற எபினேசர் அல்ல, வாக்கரோடு தான் நடந்தார். களிமண்ணால செஞ்ச கால்களை போல அவருடைய கால்கள் இருக்கும். நீங்க போங்க பார்த்துட்டு போங்க. ஒரு நாள் இப்படி ஒரு வாலிப கூட்டம் தான் நடத்தினேன். அந்த வாலிப கூட்டத்தில் 50 பேர் தான் இருந்தாங்க. அந்த வாலிப கூட்டத்தில் கடைசியில் உட்கார்ந்து இருந்தார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கி வந்தது. தேவனுடைய சத்தம் என் காதுகளிலே தொனித்தது. அவனுடைய கால்களில் என் வல்லமை அனுப்புகிறேன், எழும்பி நடக்க சொல்லுனார். 2 வருடங்கள் நடக்க முடியாத எபினேசர் அமல்ராஜ், 7 நரம்புகள் இல்லாத எபினேசர் அமல்ராஜ், இனி நீ ஸ்டிக் இல்லாம நடக்க கூடாது என்கிற மருத்துவ அறிக்கையை பெற்றிருந்த எபினேசர் அமல்ராஜ் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டு முதல் முறையாய் இந்த கூட்டத்தில் நடக்க ஆரம்பித்தார். வைராக்கியம், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம், கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம். இன்னைக்கு 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். டாக்டர் சொன்னா குழந்தை பெற்றுக்கவே முடியாது, உங்க அந்த தகுதியை இழந்து போனீர்கள்னா 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரும் நானும், என்னோட நிறைய பேர் வருவாங்க. தம்பி எபினேசர் வருவார், வில்லியம்ஸ் வருவார், ஜெனித் வருவார். ஊழியத்துக்கு வெளியில நானும் அவரும் போனோம்னா கார் ஓட்ட ஆசைப்படுவார். இன்னைக்கு கார் ஓட்டுறார். தமிழ்நாடு முழுசு சுத்தி வரோம். இந்த காலை வச்சுக்கிட்டு, அந்த அடிப்பட்ட கால். அடுத்தது போய் டாக்டர்கிட்ட காட்டும் போது டாக்டர் சொன்னாரா, எப்பா இது எங்களால நடந்ததில்லை, நீங்க வணங்குற கடவுள் உங்களை கைவிடாம இருந்திருக்கிறார். ஒரு வைராக்கியம். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ அண்ணன் இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறார். இல்ல, உன்னை எப்படி மாற்ற முடியும், உன்னை எப்படி சவாலா நிறுத்த முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். நீயும் எழும்புவாய் மகளே, நீயும் எழும்புவாய் மகனே. உன் ஜெபம் சாதாரணமானது நினைக்காத, உன் ஜெபம் சாதாரணமான ஜெபம் நினைக்காத. நீ ஜெபிச்சு பாரு, வைராக்கியத்தோடு இருந்து பாரு, பாவத்துக்கு விலகி பாரு, அருவருப்புக்கு விலகி பாரு, சாபங்களுக்கு விலகி பாரு. கர்த்தர் உன்னை இந்த தேசத்தில் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். 2வது ஒரு வாலிபன், அவன் தரிசனமுள்ள வாலிபன். அவன் தரிசனமுள்ள வாலிபன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை படிங்களேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். இந்த 4ஆம் வசனம் படிங்களம்மா.
4 வசனம் 14:4 படிங்களா please. யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை, இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும், அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும், அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர். நல்லா கவனிங்க, அந்த பக்கம் மிகப்பெரிய யுத்த வீரர்கள் பரவி கிடக்கிறார்கள், இந்த பக்கம் சவுலும் சவுலுடைய கூட்டமும் பரவி இருக்கிறார்கள். கவனிங்க, சவுலுடைய கைகளிலே ஆயுதங்கள் இல்லை. இங்க இருக்கிறது 2 ஆயுதம். ஒன்று யோனத்தான் கையில இருக்கு, இன்னொன்று ஆயுததாரி கையில ஆயுதம் இருக்கிறது. 2 ஆயுதம் தான். ஏன்னா அந்த நாட்களில் சரியாய் அந்த ஆயுதத்தை அவர்கள் சரியாய் மெயின்டைன் பண்ணாம இருந்துட்டாங்க. ஆவிக்குரிய ஆயுதங்களை நம்ம மெயின்டைன் பண்றதில்ல, பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்றதில்ல, நீதியை மெயின்டைன் பண்றதில்ல, உண்மையை மெயின்டைன் பண்றதில்ல, அர்ப்பணிப்பை மெயின்டைன் பண்றதில்ல, உபவாசத்தை மெயின்டைன் பண்றதில்ல. ஆனால் எது இல்லைன்னாலும் யோனத்தானால அமைதியா இருக்க முடியவில்லை. தன் ஆயுததாரியை கூப்பிடுறான், வா அந்த பக்கம் போவோம், எப்படியாகிலும் போவோம். இடையில ஒரு பெரிய செங்குத்து பாறைகள் இருக்கிறது. யோனத்தானுக்கு வழி தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், வா போவோம். எங்க அப்பாவுக்கு தெரிய வேணாம், சவுலின் கூட்டத்தாருக்கு தெரிய வேண்டாம், வாங்க போவோன்னு சொல்லி 2 பேரும் மட்டும் போறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புகிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக தரிசனமா இருக்கிற பிள்ளைகள், ஒருவன் இருந்தால் போதும், அந்த ஒருவனை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். பெரிய பாறை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பெரிய பாறை போன்று இருக்கிற உலகம், பெரிய பாறை போன்று இருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை படிப்பா இருக்கலாம், ஒருவேளை கடனா இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை குடும்ப சூழலா இருக்கலாம். பார்த்து பார்த்து மயங்கி போய் உட்கார்ந்து விடுவோம். ஆனால் யோனத்தான்கள் அப்படி உட்கார முடியாது. யோனத்தான் என்றால் என்ன அர்த்தம்? தேவனின் கொடை என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவனின் கொடை. நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. போறாங்க, இவங்களால ஏற முடியல. சில நேரங்களில் நம்மளால எழும்பி போக முடியாது, பலனற்று போயிருப்போம். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இருவரும் தன் கைகளினால் தவழ்ந்து ஏறினார்களாம். எப்படி ஏறினாங்க? தன் கைகளினால் தவழ்ந்து ஏறினார்கள். முடியாதுதான். சில நேரங்களில் எங்களால முடியாது. பாருங்களேன், உபவாசம் இருந்துகிட்டு இருந்தேன். முந்தா நாள் மத்தியானம் என்னால் முடியல. உடனே மனைவிக்கு போன் அடிச்சேன், அம்மா வந்துடுறேன், கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி. என்னால் முடியல, ஆண்டவருக்கு தெரியும். மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்கும். பயங்கரமான ஒரு கிரினஸ், ஒரு வித்தியாசமான உடல்நிலை, ஒருவேளை அப்படி இருக்கும். சில நேரங்களில் நம்மளால முடியாது. ஆனால் நீ தவழ்ந்தாவது ஏற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ தவழ்ந்தாவது ஏறிப்போ. நீ வேதத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவர்கள் தவழ்ந்து ஏறிக்கிட்டே இருந்தாங்களாம். கர்த்தர் அந்த பக்கம் யுத்தம் பண்ணி முடிச்சாராம். கையை தட்டி நீ தவழ்ந்தாவது செய்ய. உன்னால முடிஞ்சதை நீ செய்ய. உன்னால முடிஞ்ச காரியத்தை பண்ணு. என்னால இதுதான் முடியும் அப்படின்னா அதை நீ கரெக்டா செஞ்சு பாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக ஒரு காரியம் பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோனத்தானும் ஆயுததாரியம் தவழ்ந்து 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 ஏறி போகும்பொழுது அவங்க எட்டி பார்க்கறாங்க. இவர்கள் ஏற 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 அநேகர் கீழே விழுந்து கொண்டே இருந்தார்கள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏற ஏற என்னால முன்னேற 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 முன்னேற. சில நேரங்களிலே செங்குத்தான விஷயங்கள் நம்மை தடை பண்ண பார்க்கும். சில நேரங்களிலே செங்குத்தான விஷயங்கள் நம்மை பயமுறுத்தி பார்க்கும். சில நேரங்களிலே செங்குத்தான காரியங்கள் நம்மை பேக் ஸ்லைட், அதாவது பின்மாற்றத்துக்கு நேராய் கொண்டு போகும். செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் கையிலே தூக்குநூல் இருக்கிறது, தலைக்கல் இருக்கிறது. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று அர்த்தமா? நீ அவனுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய், நீ சமபூமியாவாய், நீ சமபூமியாவாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தரிசனத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை விட்டுறாதீங்க.
கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்னா. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். மீதியானியர் கிதியோனுக்கு முன்பாக சூழ்ந்து கிடந்தார்கள். இல்ல, கிதியோன் பயந்தான். என்ன செய்ய போகிறோம் என்றான். ஆலைக்கு பின்பாக போய் போரடித்துக் கொண்டிருந்தான். எதிரிகளுக்கு மத்தியிலே தன்னுடைய தோட்டத்தை, தன்னுடைய வயலை காத்துக்கொள்ளும்படி, தன்னுடைய கோதுமைகளை காத்துக்கொள்ளும்படி அவன் போய் என்ன செய்தான், ஆலைக்கு பின்பாக போய் உட்கார்ந்து போரடித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தார். அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க. அவன் சொல்லுகிறான், நான் எதினால் ரட்சிப்பேன், நான் எதினால் ரட்சிப்பேன். அவன் சொன்னார், உன்னோடு கூட நான் வருவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன். ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றான். அப்படிதானே பைபிள்ல இருக்கு. நீ நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அதனுடைய 16ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா படிங்களேன் கொஞ்சம். 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொரு கையிலும் ஒரு எக்காலத்தையும் ஒரு வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்ததை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். பாருங்களேன், நக்கி குடித்த 300 பேரை தேர்ந்தெடுத்தான். நிறைய கூட்டம் இருந்ததுங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா கிதியோன், இத்தனை பெரிய கூட்டத்தை வச்சு நான் ரட்சிப்பை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் ரட்சித்தேன்னு இவன் சொல்றதுக்கு இடம் வரும். அதனால இதுல 300 பேரை சூஸ் பண்ண. அந்த 300 பேரை எப்படி நீ எடுப்ப? ஆட்சி நடுவே கடந்து போக சொல். எப்படிங்க? ஆட்சி நடுவே கடந்து போக சொல். தண்ணீர் குடிப்பதற்காக ஆட்சியில இறக்கிவிடு. தன் கைகளினாலே தன் முழங்காலை ஊனி தன் கைகளினாலே அள்ளி குடிக்கிறவனை ரிஜெக்ட் பண்ணு. தன் நாவாலை நக்கி குடிக்கிறவனை நீ சூஸ் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். குனிந்து என்ன செஞ்சாங்களா? நக்கி குடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தான் எனக்கு தேவை, இவர்கள் தான் எனக்கு தேவை. ஏன் தெரியுமா? அள்ளி நிறைய பேர் ஆற அமர உட்கார்ந்து அள்ளி குடிச்சிருப்பான். இல்ல, அவனுக்கு தரிசனம் பெருசு இல்ல. ஆனால் இந்த கீழே குடிந்து அப்படி அள்ளி குடிக்கும் போது பார்வை மட்டும் எங்க இருக்கும்? எதிரிகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம எந்த விதமான காரியங்களில் நம்ம இருந்தாலும், நம்முடைய தரிசனம் மட்டும் பொய்க்காத மகனே. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? உன் தரிசனம் பெருசு. அதுக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டது ஒரு பெரிய வேலர்வாலோ வெட்டர்வாலோ வீச்சர்வாலோ எடுக்கல. ஒரு பானையும் ஒரு கையில தீவட்டியும் கொடுத்தாரு. ஒரு பானையும் கையில தீவட்டியும் கொடுத்தாரு. இப்ப சொன்னார், ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா, நான் சொல்வதை போல, நான் செய்வதை போல நீயும் செய்ய வேண்டும். கிதியோனே, உன்னை பார்த்து உன்னுடைய கூட்டத்தார் செய்ய வேண்டும். என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? வாய் தர சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? பானையை உடைச்சாங்க, தீவட்டிய தூக்குனாங்க. பக்கத்துல கையை பிடி. தரிசனம் உள்ளவன் பானையை உடைச்சி தீவட்டிய தூக்குவான். பானை என்பது உன்னுடைய சரீரம். பானை என்பது உன்னுடைய சுயம். பானை என்பது மண்ணினால் செய்யப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மண்ணினால் உண்டாக்கப்பட்டான். எப்போ இந்த சரீரம் உடைக்கப்பட்டு, எப்போ இந்த பானை உடைக்கப்பட்டு, எப்போ இந்த சுயம் உடைக்கப்பட்டு உள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரோ, கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அதான் தரிசனம். என்னுடைய மாம்சத்தை பிரபலப்படுத்திக்க, என்னுடைய மாம்ச காரியங்களை பிரபலப்படுத்திக்க, என்னுடைய மாம்சங்களுடைய விஷயத்தை நான் மேன்மையாய் நினைப்பதற்காக கர்த்தரை நான் அனாயிட் பண்ணவில்லை. கர்த்தர் எதற்கு என்னை அனாயிட் பண்ணினார்? என் மூலமாய் அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு இந்த தேசத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பானைகள் உடைக்கப்படட்டும். வாலிப தம்பி தங்கச்சி, பானைகள் உடைக்கப்படட்டும். சுயம் உடைக்கப்படட்டும். நான் அப்படிங்கிற எண்ணம் உடைக்கப்படட்டும். நான் தான் செஞ்சேங்கிற அந்த காரியம் உடைக்கப்படட்டும். எனக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்வாருங்கிற மேலோங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிப்ரவரி 14th என்ன நாள் அது?
ஒன்றும் தெரியாது உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்கள். என்ன நாள் அது? என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே. எல்லாரும் அவருடைய காதலிக்கு காதலனுக்கு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அப்பா என் பிள்ளைங்கெல்லாம் பரலோகத்துலேருந்து இப்போதான் லேண்ட் ஆனிச்சு, சோதரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், என்ன செய்வாங்க? ஒரு பூவை கொடுத்து, அல்லது மூர்த்திக்கு போய் அழைச்சிட்டு போய், அல்லது லால்பேட்டைக்கு அழைச்சிட்டு போய், ஆமாம் என்னமோ இவங்க பரோட்டாவே சாப்பிடாத மாதிரி அன்னைக்கு தான் வாங்கி, இல்லை அன்னைக்கு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பான். நம்ம ஆளுவலை பார்த்தா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பான். எல்லாரும் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான், நான் உங்களை நினைக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு நினைச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதுனேன். அந்த பாட்டை பாடலாமா? உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், தேவனே என் ராஜனே. நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நிதிபர நீங்க வந்து நீதிமான மாத்து நீங்க, நிதிபர நீங்க வந்து நீதிமான மாத்து நீங்க. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், என் தேவனே என் ராஜனே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், என் தேவனே என் ராஜனே. நல்ல கைத்தடி பாடும், நல்ல பாட்டு. பாவத்தின் பின்னே நானும் பாவியாக சென்றபோது, பாவத்தின் பின்னே நானும் பாவியாக சென்றபோது, பரிசுத்த வாழ்க்கை தந்து பரிகாரியானீரே, பரிசுத்த வாழ்க்கை தந்து பரிகாரியானீரே. நல்லவரே வல்லவரே, ஓ நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், என் தேவனே என் ராஜனே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், என் தேவனே என் ராஜனே. கைத்தடி பாடுவோம். ஜீசஸ் ஆமென். ஒரு தரிசனம் உள்ள வாலிபன் ஆண்டவரை நினைத்து இப்படித்தான் பாடுவான். கஷ்டப்பட்டு கண்ணீரிலே நடந்த என்னை, கஷ்டப்பட்டு கண்ணீரிலே நடந்த என்னை, காயப்பட்ட உங்க கரமும் கனிவாக அணைத்ததையா, காயப்பட்ட உங்க கரமும் கனிவாக அணைத்ததையா. நல்லவரே, எல்லாரும் வல்லவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், என் தேவனே என் ராஜனே. உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன், என் தேவனே என் ராஜனே. நல்ல கையை தட்டுங்களேன். அவரை நினைச்சு நம்ம பாடுவோம்.
எஸ் லார்ட். நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நீதினா என்னான்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நிதி பெற நீங்க வந்து நீதிமான மாத்து நீங்க, நிதி பெற நீங்க வந்து நீதிமான மாத்து நீங்க. நல்லவரே வல்லவரே, வாய் திறந்து நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே, உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன் என் தேவனே, உங்களை நினைச்சு உயர்த்தி பாடுறேன் என் தேவனே என் ராஜனே. அல்லேலூயா. நல்லா இருக்கா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாட்டு யூடியூப் சேனல் என்னுடைய சேனல் இருக்கு, வேணா எடுத்துக்கோங்க. ஆமாம். நீதினா என்னன்னு தெரியாம வாழ்ந்த என்ன, நீதிபரர் நீங்க வந்து என்ன செஞ்சீங்களாம், நீதிமானா மாத்துனீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயோ கிடந்த நம்மள, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்த நம்மள கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஒரு தரிசனம் நமக்கு தேவை, ஒரு திட்டம் நமக்கு தேவை. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார், கர்த்தர் என்னை எதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் எதற்காக என்னை பெயர் சொல்லி அழைத்து கர்த்தருடைய பிள்ளையா இந்த பூமியிலே நிலை நாட்டி வைத்திருக்கிறார். இதை உணரணும் மகளே, இதை உணரணும். ஆமென் சொல்லுங்களேன். வைராக்கியம் உள்ள வாலிபனாயிரு, தரிசனம் உள்ள வாலிபனாயிரு, பரிசுத்தம் உள்ள வாலிபனாயிரு. யோசேப்புங்கிறவனை கர்த்தர் கொண்டு போனான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாக 39:9 கர்த்தர் யோசேப்பை இங்கே கொண்டு போய், நீங்கள் 39ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும், 37 படிச்சா புரியும். இங்கே 39:9 ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வாசிங்களேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் உள்ள வாலிபனாயிரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யோசேப்பை தேவன் கொண்டு போனார். அவனுக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் அவனை அழிக்க எத்தனித்தார்கள், அவனை அழிக்க திட்டம் போட்டார்கள். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அரண்மனையில் இருக்கிறான். யோசேப்பு மிகுந்த அழகுள்ளவன், நல்ல ரூபமுடையவன், நல்ல அழகுள்ளவன். அழகுக்கு தான் ஆஃபர் அதிகம். ஆமென் சொல்லுங்களேன். அழகுக்கு தான் ஆஃபர் அதிகம். பக்கத்தில் கையப்படி அழகா இருக்காத ஆஃபர் அதிகம். சோத்ரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகுள்ளதை பார்த்து நம்மால் மயங்கிடுவான். அழகுதான் பைபிள் சொல்லுது, அழகுதான் கண்ணின்னு பைபிள் சொல்லுது, அழகு வீண் பைபிள் சொல்லுது. அதுக்காக அழகா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, நானும் அழகா தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆஃபர் அதிகம். யோசேப்பு அழகா இருந்தான். யோசேப்பினுடைய முகரூபங்கள் அழகா இருந்தது. வேதம் சொல்லுகிறது சில நாட்களுக்குள்ளே. அது எப்படி சில நாட்களுக்குள்ளே வரும்? நம்ம பிள்ளைகளுக்கு வருது பார்த்தீங்களா, இன்னைக்கு சில நாட்களுக்குள்ளே வந்துடும். பெத்து வளர்த்து 18 வயசு வரைக்கும் எல்லாம் செஞ்சு படிக்க வச்சு அவனை டிகிரி வாங்க வச்சு 22 வயசு 24 வயசு வரைக்கும் கண்ணின் மணியை போல தாய் தகப்பன் தூங்காம கண் விழிச்சு பாதுகாத்து எறும்பு கடிக்காம கொசு கடிக்காம பிள்ளைகளை வளர்த்தா வளர்ந்தது சொல்லும் 2 நாள்ல அவரை மாதிரி யாருமே இல்லை டாடி. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? இன்னைக்கு நல்லவனா இருப்பான். ஆசை மோகமும் 3 நாள் 30 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும்.
சோலி முடிஞ்சிச்சு தங்கச்சி, மாட்டிக்காத. அங்க அப்படிதான் சில நாட்களுக்குள்ள கண் போட்டான யாரு? எஜமானனுடைய மனைவி. என்ன பேசியிருப்பா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ராஜாவுக்கு ஒரு பாயசத்தை போட்டு ராஜாவை காலி பண்ணிட்டு நீ ராஜாவாயிடு, நான் ராணி ஆயிடுறேன். அதெல்லாம் நடந்திருக்காங்க. எப்பயுமே ஷார்ட்கட்ல வரக்கூடாது. எப்பயுமே குறுக்கு பாதை ஆபத்தானது. மகளே மகனே, தேவன் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருப்பார். உலகத்திலே மற்றவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தை எழுதி நம் கையிலே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் இது. ஆனால் அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இத்தனை பொல்லாப்புக்கு உடன்படுவது எப்படி? நடந்தது என்ன? சிறையிலே தள்ளினார்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். நான் நிறைய பிரசங்கத்தில் யோசேப்பை பத்தி பேசுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். பானபாத்திரக்காரனால் மறக்கப்பட்டான். இல்ல, மனிதனுடைய தயவு, மனிதனுடைய காரியத்திற்காக ஏங்கினான். எப்படியாவது டேய் நீ போனினா எப்படியாவது என்ன பத்தி இந்த ராஜாட்ட சொல்லி என்ன வெளியில கொண்டு வந்துடுறா. வேதம் சொல்லுகிறது பானபாத்திரக்காரனால் யோசேப்பு மறக்கப்பட்டான். ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைச்சு ராஜா கிட்ட சொல்லி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பானபாத்திரக்காரன் பெயில் எடுத்திருப்பான் யோசேப்பை. கால முச்சிடும் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு எப்படி இருந்திருப்பான்? அடிமையாவே இருந்திருப்பான். இவன் மிரட்டி இருப்பான், டேய் என்னை எதிர்த்து பேசினா பெயில க்ளோஸ் பண்ணிடுவேன், ராஜாட்ட போய் உன்னை போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவேன். இல்ல, யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கர்த்தர் நாள் வைத்திருந்தார், முன்குறித்திருந்தார், நேரம் ஒதுக்கினார். யோசேப்பை வெளிக்கொண்டு வருவதற்கு முந்தின நாள் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. எந்த சொப்பனம் இந்த யோசேப்புக்கு ஆபத்தாய் முடிந்ததோ, ஏன்னா இவன் சொப்பனம் பார்த்ததுனால தான் இவன் அண்ணன் வெறுத்தான், அண்ணன் தூக்கி வித்தான். அதே சொப்பனத்தினாலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்த சித்தம் கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்தில் அவமானப்பட்டு கூனிக்கு குறுகி அழுது நொந்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறியோ அதே இடத்துல நீ உயர்த்தப்பட வேணும்னா உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்க. கையை தட்டி இந்த இடத்துல நான் உயர்த்தப்படணும்னு நினைக்கிறீன்னா பரிசுத்தத்தை காத்துக்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாது. இப்ப ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ராஜா இந்த சொப்பனத்தை விளக்கி கூறுகிறான். ஒருவனாலும் பதில் சொல்ல முடியவில்லை. முடிவு யார் கையில தான் இருந்தது? இந்த யோசேப்பு கையில் இருந்தது. இப்போ ராஜா யோசேப்பை அதி தீவிரமாய் வெளியே கொண்டு வர சொன்னான். இல்ல, அதி தீவிரமாய் வெளியே கொண்டு வர சொன்னான். கொண்டு வந்த பிறகு யோசேப்புக்கு நல்ல ஞானோதயத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், சொப்பனங்களை விளக்குகிற நல்ல ஞானத்தை கொடுத்தார். எந்த இடத்தில் யோசேப்பின் மீது பழி போடப்பட்டதோ அதே அரண்மனைக்கு யோசேப்பு அதிகாரியாய் மாற்றப்பட்டான். கையை தட்டி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். நீ பரிசுத்தமாய் இருந்தால் ஒருவேளை இந்த நாளிலே உன்னை குறித்து தவறாய் பேசுவார்கள், பேசலாம், பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் காலம் ஒன்று வரும், நீ வாழ்கிற அந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது. நீ அர்ப்பணித்திருக்கிறாயே, அந்த அர்ப்பணிப்பு உன்னை கைவிடாத மகளே மகனே. நீ சுத்தமுள்ளவர்களா இருந்தால் உனக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்ட ஆடைகள் 5 ஆடைகள். முதலாவது ஆடை அப்பா போட்ட ஆடை. என்ன ஆடை அது? சொல்லுங்க, என்ன ஆடை? சொல்லுங்க, என்ன ஆடை? பலவர்ண ஆடை. இந்த பலவர்ண ஆடை என்ன பண்ணுச்சு? தன்னுடைய சொந்த சகோதரர்களால் உரியப்பட்டுச்சு. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் உரிக்கப்பட்டது. இஸ்மவேலரிடம் விற்கும் பொழுது இந்த சொந்த அண்ணமார்கள் ஒரு ஆடையை போட்டு அனுப்பியிருப்பான். என்ன ஆடை? நிர்வாணமா அனுப்பியிருக்க மாட்டான். இல்ல, அங்க கடந்த எதையாவது எடுத்து இடுப்புல சுத்தி அனுப்பியிருப்பான். 2வது ஆடை. 3வது ஆடை, இஸ்மவேலர் அவனை வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவனுக்கு போட்ட அடிமையின் ஆடை.
அடிமையாய் வாங்கும் பொழுது ஒரு யூனிஃபார்ம் போட்டு தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்ப அவன் மேல போடப்பட்டது அடிமையின் ஆடை, மூன்றாவது ஆடை. நான்காவது ஆடை அரண்மனையில் இருக்கிற பணியாட்களுடைய ஆடை. ஒரு அரண்மனையில் வேலை செஞ்சு யூனிஃபார்ம் கொடுப்பான்ல, யூனிஃபார்ம் ஆடை. ஐந்தாவது ஆடை சிறைச்சாலை கைதிகளின் ஆடை. சிறைச்சாலை கைதிகளின் ஆடை. இத்தனை ஆடைகளையும் உடைத்து தள்ளிவிட்டு கடைசியா என் ஆண்டவர் ஒரு ஆடையை போட்டார். அது மெல்லிய வஸ்திரம் என்கிற ராஜ வஸ்திரம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீ பரிசுத்தமாய் இருந்து பார், பல விஷயங்கள் உன்னிடத்திலிருந்து கலைக்கப்பட்டு கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற நேர்த்தியான ஆடையை உன் மீது போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு பிறகு அந்த ஆடையை யாராலும் என்ன செய்ய முடியல, தொட்டு கூட பார்க்க முடியல. அந்த ஆடையை வேற யாருமே தொட்டு கூட பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி அண்ணன் போட்ட ஆடை, அடிமை போட்ட ஆடை, அரசாங்கம் போட்ட ஆடை, இது எல்லாத்தையும் கலைச்சிட்டான். ஆனால் இப்பொழுது ராஜாவை போல உட்கார்ந்த யோசேப்பு பரிசுத்தம் உள்ள வாலிபனாயிரு, பரிசுத்தம் உள்ள வாலிபனாயிரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. லேவியராகமம் 11:45 சொல்லுகிறது, வாசித்தீர்களே ஆனால், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்தோடு வாழ்கிற ஒரு கூட்டம், பரிசுத்தத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி, பரிசுத்தத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சுத்தமுள்ள இருதயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பார்க்கிற கண்கள் சுத்தமாய் மாறட்டும், கேட்கிற காதுகள் சுத்தமாய் மாறட்டும், இருதயங்கள் சுத்தமாய் மாறட்டும். உன் வாழ்க்கையில உயர்வை நீ பார்த்துருவ. ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில நீ உயர்வை பார்த்துருவ. உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்த்துருவ. உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்த்துருவ. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு நாளும் ஒருபோதும் நடக்கவே முடியாது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு பங்குக்கு போனா கூட கவனமா இருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த பங்க்ல இருக்கிறவன் என் கூட்டத்துக்கு வந்திருப்பான். ஒரு நாள் செங்கல்பட்டுக்காக ஊழியத்துக்கு நாங்கள் புறப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கிட்ட கார் கிடையாது, பஸ்ஸு தான். பஸ்ஸில் போனோம். சிதம்பரம் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். ஒரு நல்ல ஒரு குடிகார ஒரு ஆள் வந்து நேராக என்கிட்ட வந்து, நீ என்ன பெரிய அப்பாட்ட கரடான்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது, நம்ம உட்காந்துருக்க நம்மள வந்து திட்டானே இவன், நீ என்ன பண்ணிடுவேன் என்ன அப்படி இப்படிங்கிறான். பக்கத்தில் என்னுடைய வாலிப பசங்க 2 பேர் நின்னான். அவன் சொன்னான், ஜான்சன் ஒரு தம்பி மாமான்னு கூடுவோம், மாமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை போட்டு தள்ளி போடுறான். இல்லையா கம்முனுறா, அவன் குடிக்காரன்டா, பேசிட்டு போறான் விடு. அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். அங்கேருந்து கண்டக்டர் வந்தார். ஏன்ப்பா அவரை பேசிட்டு இருக்க, அவர் அமைதியாக தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி தரதரன்னு கண்டக்டர் இழுத்து கொண்டு வெளில தள்ளினார். பஸ் சிதம்பரத்தை விட்டு வெளியில வந்தது. பஸ் சிதம்பரத்தை விட்டு வெளியில வந்தது. வெளியில வந்த உடனே என்னை யாரோ பின்னாடி தொடர்றதை போல இருந்தது. அன்னைக்கு தான் நான் முழுமையாக உணர்ந்தேன் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கணும்னு. நான் திரும்பி பார்த்தேன். அவர் சொன்னார், பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னாரு. என்னன்னு கேட்டேன். செங்கல்பட்டு மீட்டிங் தானே வரீங்கன்னாரு. ஆமாண்ணே, நான் அந்த ஊரில் தான் பாஸ்டராக இருக்கேன். உங்கள் வால் போஸ்ட் செங்கல்பட்டு ஃபுல்லாக ஒட்டியிருக்கு. அவன் பேசுகிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை என் ஊர் சிதம்பரம், என் ஊர், என் பக்கத்தில் பசங்க நிற்கிறாங்க, அட்ரா அவனை அடிச்சிருப்பான், என் சாட்சி கிட்ட போயிருக்கும். உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும், உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் நினைங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், தெய்வம் பார்த்துக் கொள்ளுவார். யோசேப்பு அப்படிதான் இருந்தான். அவன் நினைச்சிருந்தானே ஷார்ட்கட்ல ராஜாவுக்கு 2வது ராஜா வந்து உட்கார்ந்திருக்கலாம். அவன் சொல்றான், இங்க இருக்கிற எல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, ஆனால் நீர் மட்டும் ராஜாவினுடைய ப்ராப்பர்ட்டி. நீ ராணியா இருக்கிறபடியா நீ ராஜாவினுடைய ப்ராப்பர்ட்டி.
நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பீரோவை தூக்கி நவுத்தி அங்க வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, அந்த பீரோவை தூக்கி இங்க வைக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, இந்த கட்டில தூக்கி அந்த இடத்துல போறது எனக்கு அதிகாரம் இருக்கு. இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடைத்த எனக்கு உன்னை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை தொட்டுவிட்டால் நான் பாவியாய் மாறிவிடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, வாலிப தம்பி தங்கச்சி, பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. எந்த இடத்தில் உனக்கு இடையூறா இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துரு. அந்த இடத்துல நிக்கவே நிக்காத, அந்த இடத்தை விட்டு ஓடி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பாவத்திற்கு எதிர்த்து நில், பிசாசுக்கு எதிர்த்து நில், பாவத்திற்கு விலகி ஓடி போயிடு. நிக்காத, தீமைக்கு எதிர்த்து நிக்காத. தீமை உன்னை சமயத்தில் மேற்கொண்டுரும். சில நேரத்தில் நீ கரையாயிடுவ. தீமைக்கு எதிர்த்து நிக்காத, ஓடிடு, உன்னை காத்துக்கொள். இந்த யோசேப்பு அப்படித்தான், தன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனானா. மானத்தை காக்க வஸ்திரம் தேவை இல்ல, மானத்தை காக்க வஸ்திரம் தேவை. ஒரு மனிதன் வேதத்தில் இருக்கிறான், அவன் தன் பரிசுத்தத்தை காக்க நிர்வாணமாய் ஓடி போனான். கையை தட்டி, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். தரிசனம் உள்ள வாலிபன், வைராக்கியம் உள்ள வாலிபன், பரிசுத்தம் உள்ள வாலிபன். நான் சொல்றேன், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாயிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாயிருங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவி என்பது, தேவனுடைய ஆவியானவர் என்பவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்துக்கு வந்தீர்களேயானால், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 12 சீஷர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். எதற்காய் காத்திருந்தார்கள்? ஆண்டவர் சொன்னார், எனக்காக காத்திரு, நான் போகிறேன், வேற ஒரு தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வருவான், அவன் வந்து சகல சத்தியத்திற்கு உன்னை நடத்துவான். எருசலேமிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த இடத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது, பிரிந்திருக்கிற நாவுகள் இறங்கி வந்தது, பிரிந்திருக்கிற தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது, பிரிந்திருக்கிற தேவனுடைய அக்கினிமயமான வல்லமை இறங்கி வந்தது. வந்து அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். எல்லாரும் வேறு விதமான பாஷைகளை பேசுகிறார்கள். கூடியிருக்கிறவங்க சொல்லலாம், இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்களுக்கு எப்படி அந்தந்த பாஷைகள் தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது 2:18, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த கூட்டத்தில் இருந்தவன் தான் பேதுரு. செம்படவனாகிய பேதுரு, மீனவனாகிய பேதுரு. தேவனுடைய வல்லமை அந்த பேதுருவையும் தொட்டது. அந்த பேதுரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? இந்த பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க மேல தேவ ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் அநேகருக்கு அர்த்தம் உள்ளவர்களாய் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாயை திறந்து ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மீது தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்பொழுது, உங்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது, உங்கள் மீது தேவனுடைய பரிசுத்தமான வல்லமை இறங்கி உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் அநேகருக்கு ஆச்சரியமாய் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். 1996 வருஷத்துக்கு முன்பாக என்னை ஒரு சாதாரண ஒரு குடிகாரனின் மகனாய் பார்த்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய மனிதர்களாய் பார்க்கிறார்கள். காரணம் என்ன? அன்றைக்கு இறங்கி வந்த தேவ அக்கினி, அன்றைக்கு இறங்கி வந்த தேவ மகிமை, அன்றைக்கு இறங்கி வந்த தேவனுடைய அநாதி தேவனுடைய வல்லமை என்னை மாற்றியது, என் வாழ்வை மாற்றியது, என் பாவ குணத்தை மாற்றியது, என் முரட்டாட்டத்தை மாற்றியது, என்னுடைய பொல்லாத குணத்தை மாற்றியது, என்னுடைய பொல்லாத கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மாற்றியது.
பரிசுத்தமாய் மாற்றியது. அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறார். நீங்கள் அந்த ஆவியினால் நிரப்பப்பட போகிறீர்கள். தேவனுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக நன்மையான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீர்களே, ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுரு போகிறான். ஒரு சப்பானி உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிறான். சப்பானி உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவன் பிச்சை கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடனே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து தேவ ஆலயத்திற்குள் போய்விட்டானா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி மாறணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் ஒரு அற்புதத்தை செய்கிற பிள்ளையாய் மாறணும். என் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். என் மூலமாய் கர்த்தர் அடையாளங்களை செய்யணும். என் மூலமாய் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். என் மூலமாய் ராஜ்யங்கள் கட்டப்பட்டு கர்த்தருடைய மகிமையின் வேலையை செய்ய கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற பிள்ளைகள், விரும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பேதுரு நடந்து போகையிலே அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்களாம். ஒரு செம்படவன், ஒரு மீன்பிடி தொழிலை செய்தவன், அந்த கடலையே கதி என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏறத்தாழ 33 வயது மதிக்கத்தக்க மனுஷன் இப்பொழுது நடந்து போகும்பொழுது அவனுடைய நிழலாகிலும் படுமா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு கூட்டம் அவனை நெருக்கி வர ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர், அப்படிப்பட்ட தேவ வல்லமை, அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம், அப்படிப்பட்ட தேவ மேன்மை உங்களை இந்த கால வேளையில மதிய வேளையில நிரப்ப போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தில் பெசலெயேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். கர்த்தர் அவனை நிரப்பினதினால் அவன் சகலவற்றையும் யூகித்து செய்கிற ஞானம் உள்ளவனாய் மாறினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆசாரியர்கள் செய்ய முடியாத நன்மையான காரியங்களை, உடன்படிக்கை பெட்டியை செய்கிற, தேவ ஆலயத்தை அலங்கரிக்கிற, தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலைகளை செய்கிற, பராமரிக்கிற வேலைகளை செய்கிற, யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் பெசலெயேல் பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தில். காரணம் என்ன? இந்த பெசலெயேல் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படணும். நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் கர்த்தருக்காய் ஓடுகிற ஒரு வாலிப பிள்ளைகளாய் இன்றைக்கு எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைகளே. கால் ஆட்களோடு ஓடும்பொழுது நீ சோர்வடைவாயானால் குதிரை ஓடுகிற காலம் வருகிறது. அந்த காலத்திற்கு உன்னை நீ ஆதாயப்படுத்தி, நீ அந்த காலத்திற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி நீ ஓட ஆரம்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமானதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறார். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடும்பொழுது அந்த சாமுவேல் சொன்னான், சொல்லுமடியேன் கேட்கிறேன், சொல்லுமடியேன் கேட்கிறேன். இந்த சாமுவேல் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அன்றைக்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்த சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். உங்கள் மேல் தேவனுடைய அக்கினி இறங்கி வரப்போகிறது. உங்கள் மேல் தேவனுடைய சுத்தமான காற்று ஊதப்பட போகிறது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்திற்கு வந்தீர்களே, ஆனால் அந்த இடத்தில் எழுதியிருக்கிறது, எசேக்கியேலை பார்த்து 36ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எசேக்கியேலே, இந்த பிரேதங்கள், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா, உயிர் அடையுமா, உயிர் அடையுமா? எசேக்கியேல் சொல்லுகிறான், கர்த்தாவே அதை நீரே அறிவீர், கர்த்தாவே அதை நீரே அறிவீர். எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தையை இந்த எலும்புகளோடு பேச ஆரம்பி. நான் சொல்லுகிற வார்த்தையை இந்த பிரேதங்களோடு பேச ஆரம்பி. நான் சொன்ன வார்த்தையை இந்த உலர்ந்து போய் கிடக்கிற, வெட்ட வெளியில் கிடக்கிற, இந்த வனாந்தரத்தில் கிடக்கிற எலும்புகளோடு பேச ஆரம்பி. எசேக்கியேல் பேச ஆரம்பித்தான். கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தான். கர்த்தருடைய அக்கினி எங்கே இறங்கி வந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த இடத்தில் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்து கிடந்தவைகள் என்று எழுதியிருக்கிற அந்த காரியங்கள் எழும்பி சேனைகளாய் நின்றது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் உலர்ந்து போய் இந்த இடத்தில் வந்திருக்கலாம்.
ஒருவேளை காய்ந்து போன நிலைமையிலே வந்திருக்கலாம். ஒருவேளை என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அண்ணே, என்னால பரிசுத்தமா வாழ முடியல அண்ணே, என்னால கர்த்தருக்கு மகிமையாய் நிற்க முடியல, என்னால கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியலன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு இந்த இடத்துல வந்து நின்று கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாலிபனே, வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, நீதான் பலவான் கையில் இருக்கிற அம்பு. உன்னை நான் என் அம்பார துணியில் நிரப்ப போகிறேன், உன்னை என்னுடைய பைகளுக்குள்ளாய் வைக்க போகிறேன். நான் சொல்லுகிற அந்த இலக்கை, நான் சொல்லுகிற அந்த இடத்தை, நான் சொல்லுகிற அந்த தூரத்தை நீ கடக்கும்படி உனக்கு நான் பலனை தருவேன். சிறுபிள்ளை என்று சொல்லாதே மகனே, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். சிறுபிள்ளை என்று சொல்லாதே, உன்னை அனுப்புகிறது நான், உன்னை ஏவுகிறது நான், உன்னை அனுப்புகிறது நான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, நீ தரிசனம் உள்ளவனாய் மாற ஆரம்பி, நீ வைராக்கியம் உள்ளவனாய் மாற ஆரம்பி, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ ஆரம்பி. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிபனாய், அர்ப்பணிப்புள்ள ஒரு வாலிபனாய். என் வாலிபம் எல்லாம், என் தசைகள், என் எலும்புகள், என்னுடைய கணுக்கள், என்னுடைய சிந்தனை உறுப்புகள், சிந்தனை நாளங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, கவலைப்படாதே, கர்த்தருக்காக நில்லு. ஒரு ஹென்றி சாமுவேல் 18 வயசில் இயேசுவுக்காக நின்றதினால் போகிற இடமெல்லாம் கர்த்தர் கொள்ளை கொள்ளையாய் கர்த்தர் பிள்ளைகளை ஆதாயப்படுத்துகிறார். நீங்களும் அப்படி எழும்புவீர்களே ஆனால் உங்கள் தெருவில் நீதான் சுவிசேஷகன், உங்கள் ஊருக்கு நீதான் தீர்க்கதரிசி, உங்களுக்கு ஊருக்கு நீதான் அப்போஸ்தலன், உங்கள் ஊருக்கு நீதான் அற்புத அடையாளங்களை செய்கிற வாலிபன். ஆமென். மயங்கி தெரியாது, ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்காத, ஏதோ ஒரு காரியத்தை மயங்கிறதுக்கு இடம் கொடுத்துறாத, பயப்படாத, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ ஒப்பு கொடு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒரு நாழிகை வச்சிருப்பாரு, தேவன் ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அதுக்கு ஏற்றதை போல உன்னை அர்ப்பணிச்சு பாரு. இன்னைக்கு ஆவியினால் நிரப்புவார், ஆவியினால் உன்னை நிரப்புவார், ஆவியினால் உன்னை மூடுவார். உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார், உன்னை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் நம்ப போறீங்க? அப்பாவுடைய வல்லமை இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை நிரப்ப போது நல்ல ஒரு ஆராதனை பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆராதனை வேளையில் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும், அடையாளங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அநேகருக்குள்ள இருந்த அசுத்த வல்லமைகள் புறப்பட்டு ஓடிடும், அநேகர் ரெஃப்ரெஷ் ஆகுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் மேல் தேவன் தம்முடைய வல்லமை வைப்பார். வைராக்கியமா இரு. எத்தனை பேர் நீங்க விட்டு கொடுக்க போறீங்க? நான் ஆண்டவருக்காக வாழணும்னு விரும்புறேன் பிரதர், நான் இயேசுக்காக வாழணும்னு விரும்புறேன் அண்ணே, நான் இயேசுக்காக நிக்கணும்னு விரும்புறேன் அண்ணே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறேன்? வாலிப தம்பி தங்கச்சிகள்லாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thanks for watching. Don't forget to like the video. And don't forget to subscribe.